அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திலே உருமாற்றம் ஏற்படும் என்று சொன்னார்கள். பூகம்பங்கள், நிலம் பிளந்து அதற்குள் மக்கள் அள்ளுண்டு செல்லுகின்ற நிலை உருவாகும் என்று சொன்னார்கள். அதே போன்று வானத்திலே இருந்து கல்மழை பொழிந்து மக்களை அழிக்கின்ற ஒரு நிலை உருவாகும் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, இது எதனால் இடம்பெறும் என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த சமுதாயத்திலே அசிங்கமான நடைமுறைகள் தலை தூக்குமோ, எந்த சமுதாயத்திலே பாடகிகள் அதிகரிப்பார்களோ, எந்த சமுதாயத்திலே மியூசிக் உருவாகின்றதோ, எந்த சமுதாயத்திலே மதுபானம் அருந்துகின்ற நிலை தாண்டவமாடுமோ, இந்த சமுதாயத்தில் இது போன்ற தண்டனைகள் உருவாகும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த சொல்லப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. இன்று நடனமாடக்கூடிய பாடகிகளை ரசிக்கின்ற நிலை, அப்படியானவர்கள் அதிகமாக உருவாகின்ற நிலை, இசை கருவிகள் அதிகமாக நாளாந்தம் புதிய புதிய நவீன ரகங்களில் உருவாகின்ற நிலை, பல பேர்களிலே மதுபானங்கள் அருந்தப்படக்கூடிய நிலை, இவைகள் எல்லாம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தண்டனை மட்டும் நிலுவையில் இருக்கிறது. உருமாற்றம் என்பது அல்லாஹ் சென்று போன சமுதாயங்களில் சில யூத நசாராக்களை குரங்குகளாக, பன்றிகளாக உருமாற்றம் செய்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு தண்டனை இது. கல்மாரி பொழிந்து தன்னினை சேக்கி செய்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான். அதே போன்று பூகம்பங்கள் ஏற்பட்டு பல லட்சம் மக்கள் புதையுண்டு போகக்கூடிய நிலைமைகள் நடந்திருக்கின்றன. இதைவிட பாரதூரமான ஒன்று நடைபெறும். இது இன்னும் நடைபெறாத அடையாளங்களாக இருக்கின்றன. ஆனால் நடைபெறுவதற்கான அனைத்து பாவங்களும் அது நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். அதுதான் யூப்ரட்டிஸ் நதி ஒரு தங்கமலையை வெளிப்படுத்தும் என்று சொன்னார்கள். இன்று துருக்கி, சிரியா போன்ற நாடுகளை இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய நதி இருக்கிற யூப்ரட்டிஸ் நதி, ஃபுராத் நதி என்று சொல்லுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உலக அழிவு நெருங்குகின்ற போது அந்த நதி வத்த ஆரம்பித்துவிடும். லா தகூமு ஸாஅ ஹத்தா யஹ்ஸிரல் ஃபுராத்து அன் ذهبٍ மின் ஜபல், அதாவது ஒரு மறுமை நாள் ஏற்பட மாட்டாது. ஃபுராத் என்ற அந்த நதி மிகப்பெரிய ஒரு தங்க மலையை வெளிப்படுத்தாத வரை என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான ஒரு காலகட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அடைகின்ற போது அந்த மலை தனக்கே வர வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆசை கொள்வான். அதனால் அங்கே அதற்காக வேண்டி சண்டை பிடிப்பார்கள். அந்த சண்டையினுடைய ரிசல்ட் எப்படி அமையும் என்றால், 100 பேர் சண்டை பிடித்தால் 99 பேர் அதில் செத்து விடுவார்கள், மரணித்து விடுவார்கள். ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் மிஞ்சுவார். எனவே 1000 பேர் சண்டை பிடித்தால் 10 பேர் மிஞ்சுவார்கள். 1,00,000 பேர் சண்டை பிடித்தால் 100 பேர் மிஞ்சு. இப்படி மக்கள் அதற்காக கடுமையாக சண்டை போட்டு அந்த மலை எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பிக் கொண்டிருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, உங்களில் யாரும் அப்படியான ஒரு கட்டத்தை அடைந்து அந்த இடத்துக்கு நீங்கள் பிரசன்னமானால் ஃபலா யஅஹுது மின்ஹு ஷைஆ, அந்த மலையிலே தங்க மலையிலிருந்து ஒரு துகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு அது வற்றி கொள்ளக்கூடிய சில அதனுடைய உடைசெல்கள், கரையை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை சமூக வலைத்தளங்களில் காட்டுகிறார்கள். இன்னும் இது நடைபெறவில்லை. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த நிகழ்வு நிச்சயம் நடைபெற இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்னும் முக்கியமான ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திதான், மஹ்தி என்ற ஒரு மனிதர் வருவார், ஒரு இமாம். பெரும்பாலும் இவர் சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபர் வருவார். இவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது, என்னுடைய மகள் ஃபாத்திமா, அவருடைய வம்சத்தில் இருந்து இவர் வருவார்.
ஹசன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவராக அவர் இருப்பார். அவருடைய பேரும் என்னுடைய பேரும் ஒன்றாக இருக்கும். அவருடைய தந்தையின் பேரும் என்னுடைய தந்தையின் பேரும் ஒன்றாக இருக்கும். அவருடைய பேர் முஹம்மத், அவருடைய தந்தையின் பேர் அப்துல்லா என்று இருக்கும். அவர் உலகம் பயங்கரமான அநியாயங்களாலும் குழப்பங்களாலும் யுத்தங்களாலும் சூழப்பட்ட ஒரு கட்டத்திலே அவர் வெளியாகுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் வெளியாகின்றவர் அவர் மஹ்தி என்று அவருக்கே தெரியாது. மதீனாவின் கிழக்கு புறத்திலிருந்து அவர் வெளியாகுவார். ஜஸரத் அரபிலே கிழக்கு பகுதியிலிருந்து வெளியாகுவார். கஅபத்துல்லாவிலே மகாம் இப்ராஹிம் என்ற அந்த இடத்தில் வைத்துத்தான் அவர் அடையாளம் காணப்படுவார். அவர்தான் மஹ்தி என்பது உலக மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகும். அப்போது மக்கள் அவருக்கு பைஅத்து செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அவர் அப்படியான ஒரு கட்டத்தை நீங்கள் அடைந்தால், ஒரு பனிப்பாறையில் தவண்டுதான் அவரை அடைகின்ற ஒரு கட்டத்தை உங்களுக்கு அது வந்தாலும் உடனடியாக நீங்கள் தவண்டு சென்றாவது அவருக்கு நீங்கள் பைஅத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கொடுமையான நிலைமைகள், உலகமே யுத்தத்தால் மூழ்கி இருக்கின்ற கடும் மோசமான ஆட்சிகள் இருக்கின்ற படு பயங்கரமான ஒரு காலத்தில் ஒரு நேர்மையான ஆட்சி செய்வதற்காக வேண்டி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஹதீதை அடிப்படையாக கொண்டு 140க்கு மேற்பட்ட மஹ்திகள் உலகத்திலே வந்திருக்கிறார்கள். அனைவரும் பொய்யர்கள், மஹ்தி என்ற பேரில் உருவானார்கள். ஆனால் அதற்குரிய அடையாளங்கள் எதுவும் கிடையாது. பேரிலே ஒருமித்து இருந்தாலும் செயற்பாட்டில் எந்த ஒருமிப்பும் கிடையாது. உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அவருக்கு பையத் செய்கின்ற ஒரு நிலை ஏற்படும். அவர்தான் முஸ்லிம்களுக்கு தலைமை வகித்து முஸ்லிம்களை வழிநடாத்துகின்ற 7 வருஷங்கள் இந்த பூமியிலே ஆட்சி செய்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் வாழுகின்ற இந்த காலம் ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்களில் சிலது தென்பட்டாலும் இதுக்கு பின்னால் இது இந்த காலமா அல்லது இதுக்கு பின்னால் வரக்கூடிய இதைவிட பயங்கரமான மோசமான ஒரு காலமா என்பது நாங்கள் துல்லியமாக சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு நிச்சயமாக வேற இருக்கிறார் என்பது மாத்திரம் நிதர்சனமான உண்மை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இன்னும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. நேரத்தை கவனத்தில் கொண்டு இந்த அம்சங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு உணர்த்துகின்ற முக்கியமான ஒரு பாடம், உலக அழிவு நெருங்கிவிட்டது. நமது ஈமானை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அமல்களிலே யாருக்கெல்லாம் உடைசல்கள் இருக்கின்றன, யாருக்கெல்லாம் அமல்களிலே பிற்போக்குத்தனம் இருக்கிறதோ உடனடியாக தௌபா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தௌபாவுக்காக வேண்டி உங்களுடைய நேரங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலோடு தொடர்பாக இருந்து கொள்ளுங்கள். ஈமானிய வறுமை நிலை இல்லாமல் ஈமானிலே செழிப்பாக வாழுகின்ற ஒரு நிலையை உங்களுக்குள் நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். குறிப்பாக இளைஞர்கள் சமூக அநாகரிகமான விஷயங்களில் அள்ளுண்டு செல்லாமல் ஈமானிய பலம் கொண்ட நல்ல ஆன்மீகம் தழுவிய இளைஞர்களாக மாறுங்கள். உங்களின் மூலமாக அல்லாஹ் இந்த தீனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக ஒவ்வொருவரும் பாடுபடக்கூடிய நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய அழகிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. பாவங்கள், தீமைகள், அநாகரிகங்கள் எல்லாம் உலகத்திலே தாண்டவமாடுகின்ற கட்டத்தில் ஈமானோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாகும். அந்த சவாலை ஏற்று ஈமானோடும் இஸ்லாமிய விழுமியங்களையும் பேணி நாங்கள் நடந்து கொள்வது நமது மறுமை வாழ்வை செழுமையாக்கக்கூடிய அம்சங்களாக அமையும் என்ற கருத்தை நாங்கள் ஆழமாக மனதில் பதிந்து, எல்லாம் வல்ல அல்லாஹ் மறுமைக்காக வாழுகின்ற, மறுமையின் வெற்றியை இலக்காக கொண்டு வாழுகின்ற ஈமானையும் நல்ல உள்ளத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்காக பாடுபடுகின்ற, அதற்காக வாழுகின்ற நல்ல உள்ளங்களை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று கேட்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலத்தில் நாம் குறிப்பிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் மனசில் ஆழமாக பதிந்து இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி கலிமாவோடு வாழ்ந்து கலிமா சொல்ல நிலையில் நமது மரணங்கள் சம்பவிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.